கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Zechariah chapter 9 verse 12. I will restore twice as much to you. சகேரியா 9 அதிகாரம் 12 வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனத்தை பார்த்தோம் அல்லவா? என் வாழ்க்கையிலே தேவன் இந்த வசனத்தின் மூலமாக செய்த ஒரு பெரிய நன்மையை உங்களிடத்திலே நான் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டிசம்பர் 2020 என் பெற்றோர் குவைத் தேசத்திலிருந்து UAEக்கு வந்திருந்தாங்க. குடும்பமாக நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக. என் சகோதரி சவுதியிலிருந்து இங்க வந்திருந்தா. ஒரு ஃபீவர்ல ஸ்டார்ட் ஆனது. எங்க அப்பாவுக்கு ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக். அது மூலமாக அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த காலத்துல எங்க அப்பா விசிட் விசால வந்தனால அவங்களுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுவுமே நம்ம கிளைம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன்ல அவங்க ஹெல்த் நாளுக்கு நாள் டிட்டரேட்டிங் ஆயிட்டே இருந்துச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அந்த ஆண்டுல தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று. சோ நாங்க குடும்பமாக இரவும் பகலும் நான், எங்க அம்மா, அக்கா 3 பேரும் சேர்ந்து நைட்டெல்லாம் ஃபுல்லா உட்கார்ந்து நாங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆண்டவரே, நீங்க இந்த வசனத்து மூலமாக கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல சுகத்தோட ஜீவனோட ஆண்டவரே அவங்க வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு பக்கம் ஆண்டவரே அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை, அப்பா அந்த பில் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு நீங்க கட்டளையிடுங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது. அவங்களுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு போயிருங்கன்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க ஒரே ஒருத்தவங்களை அலோவ் பண்ணாங்க. நான் உள்ள போய் பார்க்கும்போது அப்பாவுடைய சூழ்நிலை, அப்பாவுடைய கண்டிஷன் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல்னு சொல்லி டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட சூழ்நிலை. மிகுந்த ஒரு கண்ணீரோட அந்த இடத்துக்கு போய் நான் கையில கொண்டுட்டு போயிருந்த ஒரு ஜெபனை வைத்து ஜோம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க சரீரத்துல ஒரு ஹார்ட் பீட், ஒரு பல்ஸ் எதுவுமே பார்க்க முடியல. அவங்க கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்கள சுத்தி இருக்கின்ற லைஃப் சப்போர்ட்ல வச்சிருந்தாங்க, ஆனா எதுவுமே அவங்களுக்கு மேல கனெக்டடாவே இல்லை. வென்டிலேட்டர் எதுவுமே அவங்க மேல இல்ல. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்து போய், ஆண்டவரே எங்க அப்பாக்கு ஜீவனை தாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணி, அப்பா மரித்த லாசருவை உயிரோட எழுப்பின தேவனே, அப்பா இந்த வேலையில எங்க அப்பா வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஜெபித்து வந்தேன். ஆண்டவர் கிருபையால தேவன் எங்க அப்பாக்கு கிருபை பாராட்டி ஆண்டவர் எங்க அப்பாக்கு ஜீவனை தந்தாங்க. அது மாத்திரம் அல்ல, அங்க வெளியே டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணும்போது 42 நாள் கழிச்சு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ரிசப்ஷன்ல நான் போய் அவங்க பில்ஸை பார்க்கும்போது 90 lakhs. நான் அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நாங்கள் எங்கே போவோம்? அதுவும் சொன்னாங்க இது டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்ட்டு. அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு. அவங்க ஒரு ஃபார்மை கொடுத்து என்னோட எம்ரைட்ஸ் ஐடியை வாங்கி அதை பார்த்துட்டு பிறகு நான் அந்த ஃபார்ம் அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு ஓட்டு போகலான்ட்டு. நான் அவங்கக்கிட்ட இதை நான் எவ்வளோ நாளுக்குள்ளே பே பண்ணணும் என்ன இந்த ப்ரொசீஜரை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அது ஒரு ஃபண்ட் மூலமாக, அது ஷேக்குடைய ஃபண்ட் மூலமாக அந்த பில்ஸ் எல்லாமே கிளியர் ஆகப்பட்டுருச்சுன்ட்டு. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லை? ஆண்டவர் சொன்னது போல ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என சொன்ன தேவன் அந்த ஆண்டிலே என் தகப்பனுடைய ஜீவனையும் அந்த பில்லையும் கெட்ட தேவன் எங்க குடும்பத்துக்கு கிருபை பாராட்டினார். இந்த வேலையில இதை சாட்சியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமான இந்த மாதிரி காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். He is the God of restoration, and when He restores, He doesn't just give back whatever you have lost. He will give you back in double measures. ரெட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். நாங்கள் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீர் இந்த நாளிலே கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீர் அப்பா எங்க வாழ்க்கையில செய்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீர் ஆச்சரியமான காரியங்களை அப்பா ரெட்டிப்பான நன்மைகளை செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உண்மையே நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.